अनुपम
நான் அனிதா சுப்பிரமணியன், இவ்விழாவின் தொகுப்பாளர். இந்த அழகான மாலை பொழுதில் எங்களுடன் இணைந்து நித்யார்ப்பண விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு சிறிய வேண்டுகோள் என்னிடம் இருந்து, ஒரு டிஸ்க்ளைமர் நோட் என்று கூட சொல்லலாம். அதாவது, தமிழ் பற்று உள்ளவர்கள் அனைவரும் என்னை மன்னிக்கவும். காரணம், தமிழில் தொகுப்பாளராக பணிபுரிவது இதுதான் முதல். இந்த நிகழ்வை நான் நன்றாக தொகுத்து வழங்க வேண்டும் என்று என்னுடன் சேர்ந்து நீங்களும் ஆண்டவனை வேண்டுங்கள். நன்றி. மதிப்புக்குரிய நம் சிறப்பு விருந்தினர்கள் மாஸ்டர் நிமல்ராஜ், நாட்டியராஜர் நிறுவனர், அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ தேவியன் லட்சுமணன் குருவும் கூட, கஜா மியூசிக்கல் கவுன்சிலர் யங்கர் தியாகராஜா அவர்கள், எங்களின் அதிகாரப்பூர்வ மீடியா பார்ட்னர் என் தமிழ் வண்ணங்களின் தொற்றுனர் மற்றும் நிறுவனர் திருமதி ராணிலிங்கம் அவர்கள், இவர்களுடன் எங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று நடைபெறவிருக்கும் நித்யார்ப்பண விழா முற்றிலும் ஹவுஸ் ஆஃப் ஹெரிடேஜ் என்று எண்ணப்படும் ஒரு கலைக்கூடத்தின் ஏற்பாடாகும். ஹவுஸ் ஆஃப் ஹெரிடேஜ் பற்றி ஒரு சிறிய அறிமுகம். இந்த கலைப்பள்ளி 2009ஆம் ஆண்டில் பட்டார் பாகுதா சராசில் நிறுவப்பட்டது. மலேசியா மக்களிடையே இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதே ஹவுஸ் ஆஃப் ஹெரிடேஜின் குறிக்கோள் ஆகும். இந்த மையம் இசை மற்றும் கலைகள் மூலம் இந்திய கலாச்சாரம் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கி இளம் திறமைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. 2017ஆம் ஆண்டில் சிறந்த இந்திய கலாச்சார மையமாக விருது பெற்ற ஹவுஸ் ஆஃப் ஹெரிடேஜ் கலாச்சாரத்துறையில் தன்னை இறுதியாக நிலைநிறுத்திக் கொண்டு அதன் பரந்த அளவிலான பன்முக செயல்பாடுகளின் மூலம் சிறப்பான நற்பெயரை பெற்றது. இன்று வரை இந்த பள்ளி யோகா வகுப்புகள், வயலின், கீபோர்ட், மிருதங்கம், தபேலா போன்ற இசைக்கருவி வகுப்புகள் மற்றும் பரதநாட்டியம், நவீன நடனமும் போன்ற நடன வகுப்புகளையும் வழங்கி வருகிறது. இப்பொழுது சண்டே ஸ்கூல் என்ற
செயல்பாடு வார வாரமாக இப்பள்ளி நடத்துகிறது. இந்த வகுப்பில் பல வல்லுநத்துவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தமிழ் மொழி, சிறுவர் சித்தாந்தம், யோகா மற்றும் ஹோலிஸ்டிக் படிப்புகள் மூலம் இளம் மனங்களை வளர்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 2019 ஆண்டில் Persatuan Kebudayaan dan Kesenian Warisan Malaysia என்று ஒரு NGO உருவாக்கி அதன் மூலம் இந்த சமூகத்தின் நன்மை கருதி பல நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக B40 பிரிவில் இருக்கும் இளம் திறமைகளுக்கு இலவச பரதநாட்டிய வகுப்புகள் நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. முழுமை பெற்றுள்ளது. அடுத்தபடியாக 3வது தொகுதி தயாராகி கொண்டு இருக்கிறது. இது ஹவுஸ் ஆஃப் இசை வெங்கடேஷ் உங்களுக்கான. இந்த நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? ஒரு சிறிய வேண்டுகோள். ஒவ்வொரு படைப்புகளுக்கு முன்பு அந்த நாட்டிய கலையை பற்றி சுருக்கமாக ஒரு விளக்கத்தை கூறுவேன். நீங்கள் சற்று செவி சாய்த்து அதனை உள்வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் நடன மந்திரிகள் இங்கு இசைக்கலைஞர்கள் பாடும் துதிக்கு ஏற்ப அபிநயம் செய்ய தனது நடனத்தின் மூலம் தெரிவிக்க வரும் பொருளை நம்மால் அறிய முடியும். இது ஒரு சாதாரண பரதநாட்டிய படைப்பு என்று எண்ணாமல் நம் அனைவரும் நம் புலன்களை, அதாவது இந்திரியங்களை ஒழுங்கிணைந்து ஆங்கிலத்தில் இந்த பிரசன்ட் மூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இந்த நாட்டிய விழா நிறைவு பெறும்போது ஒரு நல்ல கலை படைப்பை ரசித்த ஒரு திருப்தியோடு நாம் வீடு திரும்பலாம். சரி நேயர்களே, மேலும் நேரம் தாத்தாமல் நித்தியர்ப்பண கண்டு மகிழ்ச்சி. முதலாவதாக புஷ்பாஞ்சலி. பரதநாட்டிய கலையில் முதல் படைப்பு. இக்கலை கல்வியை ஆசீர்வதித்த நடராஜ பகவானுக்கும் மற்ற தேவ தேவிகளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மற்றும் பரதநாட்டிய கலையை கற்றுத்தந்த குருவிற்கும் இசையமைப்பாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் வணக்கங்கள் கூறும் ஒரு நாட்டில் புஷ்பாஞ்சலி. புஷ்பங்களை கொண்டு அஞ்சலி செலுத்துதல். தனது கரங்களை பூக்களாய் போல் அபிநயம் பிடித்து மானசீகமாக, அதாவது விர்ச்சுவலா பூக்களை சமர்ப்பிக்கும் ஒரு அழகான நடனம் கண்டு மகிழும்.
அடுத்தபடியாக அலாரிப்பூ. பரதநாட்டிய கலைஞர்கள் கற்கும் நடனத்தின் முதல் அசைவு அலாரிப்பூ என்று எண்ணப்படுகிறது. கடவுள், குரு மற்றும் காண்போரையும் வணங்கும் பொருட்டு இதை செய்கின்றனர். நடன கலைஞரின் ஆடலை இலகுவாக உதவும். அலாரிப்பூ என்றால் உடலும் மனமும் மலர்தல் என்று பொருள். அலாரிப்பூ உங்களுக்காக. Hey!
நம்முடன் உரையாற்ற அழைக்கிறோம். This is because if I speak, because I am Sri Lankan Tamil, so if I speak in you all will think I'm Tenali or something like that. So I just leave that to rest. Because I had a few issues with that when I was in school, that they couldn't understand what I was saying. So I will not give you all that. So hope you all can understand. Not that I can't speak Tamil, I can, but you probably would not be able to understand what I'm saying. Okay, with that aside, Devi, in all her endeavors, as a student, as a teacher, as a person, as a human, has always been very honest and truthful to her every single endeavor that she's looked at. So that needs a lot of encouragement and also applaud, and also I look up to my students, the students, because I learn from my students. But each and every student who comes to me is so unique and different. And from Devi, I learned the lesson of perseverance, not to ever give up. So as teachers, sometimes we learn from our students most of the time. So I have nothing much to say. Other than I hope the students who are performing today as their love offering to the Divine, they continue this journey of learning, because learning doesn't stop. I'm still learning, and I turned 50 this year, but I probably have learned 5% of what I was there to know. So like how Saraswati herself has said, கற்றது you'll know, so I don't need to say. So let's continue this journey of learning, as life itself is a great teacher, and I really can pray that they continue to persevere and to learn this art form so that it gives joy to themselves, to their community, to their family. And I wish House of Isai Heritage all the best in their upcoming activity. And to continue being this light that is the light of our future and hope. Thank you so much. ஜதீஸ்வரம் அலாரிப்பூவின் தொடர் கலையாகும். ஜதீஸ்வரம் என்பது நாட்டியத்திற்காக உருவாக்கப்பட்ட உருப்படியாகும். ஜதீஸ்வரத்தில் ஜதி, பல்லவி மற்றும் அனுப்பல்லவி உள்ளன. இக்கலை பரதநாட்டியத்தின் 3 முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்தும். அதாவது இசையின் ஒற்றுமை, தாளம் மற்றும் அசைவு. நாட்டிய மங்கைகள் ஜதியை வாங்கி கொண்டு ஸ்வரத்தோடு நடனம் ஆட வருகிறார்கள். கண்டு மகிழ்வோம்.
தேவை ஹவுஸ் ஆஃப் இசை நிகழ்ச்சியில் எப்பொழுதும் பரதநாட்டிய கலையில் பல்வேறு வகையான கௌத்துவம் உள்ளன. கணேச கௌத்துவம், நடராஜ கௌத்துவம், முருகன் கௌத்துவம், பஞ்சமூர்த்தி கௌத்துவம். இன்று நம் நாட்டிய மங்கைகள் வழங்க இருக்கும் கௌத்துவம் என்னவென்று சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஒரு வினாயுடை, ஒரு குயிஸ், ஒரு கெஸ், யாருக்காவது தெரியுமான்னு பார்ப்போம். நான் க்ளூ தருவேன், குறிப்பு தருவேன். மந்தார பர்வத்தை பால்கடலை கடையும், மந்தார பர்வத்தை கொண்டு பால்கடலை கடையும் போது முதலாவது தோன்றுற கடவுள். மந்தார பர்வத்தை கொண்டு திருப்பால் கடலை கடையும் போது முதலாவதாக தோன்றிய கடவுள். அவர்களோட கௌத்துவம் தான். சரி, ஒரு சின்ன பாடலா பாடுறோம். திருமாலின் திருமகளே வருக, அலைக்கடலில் பிறந்த அரவிந்த பாவையரே வருக. இப்ப தெரியுமா என்ன கௌத்துவம்? லக்ஷ்மி கௌத்துவம். லக்ஷ்மி என்றால் தேவி மகாலட்சுமி, கௌத்துவம் என்றால் புகழும் போற்றுதல். ஆகையால் தேவி மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த நடனம் அரங்கேற்றவிருக்கிறது. திருப்பார்கடலில் கம்பீரமாக பள்ளி கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துணையாக இருக்கும் தேவி மகாலட்சுமி நம் எல்லோருக்கும் அளவில்லா செல்வத்தையும் ஞானத்தையும் ஆசீர்வதிக்க இந்த நடனம் அரங்கேற உள்ளது. செல்வம் மட்டும் பத்தாது, செல்வத்தை நிர்வாகம் செய்ய ஞானமும் வேண்டும் இல்லையா? சரிதானே? இரண்டும் சேர்ந்து தேவியிடம் வேண்டும். லக்ஷ்மி கௌத்துவம் கண்டு மகிழ்ச்சி.
எல்லோரும் சேவிக்கலாம். காவடி சிந்து இந்த படைப்பை பார்த்து நம்மளை அறியாமலே நம்ம கைத்தட்ட தோணும். தப்பே இல்லை, தாராளமாக கைத்தட்டலாம். நாட்டிய மங்கைகளின் நடனத்தை ரசித்துக் கொண்டு இவர்களை ஊக்குவிக்குமாறு அந்த கைத்தட்டு அமையும். கண்ணை திறக்காதீங்க. அவங்க குரல் கேட்கிறவருக்கு கணீர்ந்து ஒழிக்கும் அவங்க குரல். காவடி சிந்து. முருகா அழகான பழனி மலை
வயலின் அங்க சாஷினி கௌரீஸ்வரர். பேர் கரெக்டாக சொல்லணும். வோக்கல் அபிஷேக பிரியன். ஹவுஸ் ஆஃப் மியூசிக் எஜுகேஷன் மாணவர். நட்டுவாங்கவர் ஸ்ரீமதி தேவி லட்சுமணன். ஹவுஸ் ஆஃப் மியூசிக் எஜுகேஷன் உரிமையாளர் மற்றும் நித்யர்ப்பண விழாவின் இயக்குனரும் கூட. தாயும் செய்யும் ஒன்றாக மேடையில் அமர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் தேனூரும் குரல் வளத்தை கொண்டு நம்ம எல்லோரையும் கவர்ந்து வருவதற்கான மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி. திருப்புகழ் இந்த பக்தி நிறைந்த அருணகிரிநாதரின் படைப்பை நடனத்தின் மூலம் நம்மிடம் தெரிவிக்க வருகிறார்கள் எங்கள் நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து நிகழ்வை நிறைவு செய்ய மங்கள் திருப்புகழ் உங்களுக்காக. Thank you.
முதலாவதாக கேஷ்விரா லோகமூர்த்தி. அடுத்தது பவதாரணி மகேந்திரன். அபிராமி கோபு. அடுத்து யோகிதா தினேஸ்வரன். அடுத்தபடியாக மனிஷா நாயுடு ரகுபதி. அடுத்து திவ்யதர்ஷினி பத்மநாபன். இறுதியாக ஷஷ்மிதா சரவணன். தர்ஷனா, மஹிமா, நித்யா, அபிநயா and அபிலாஷா. ஹனிஷ்கா, அதோடு இந்த படைவழக்கிற்கு பக்கம் பலமாக இருந்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்த இரண்டு முக்கிய பெண்மணிகள் திருமதி சிரோமணி மற்றும் திருமதி தனஸ்ரீ அவர்களுக்கும் ஸ்ரீமதி தேவியின் கையால் பரிசு பெற மேடையில் அழைக்கிறோம். நமச்சிவாய் வாழ்க, நாதன் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இதான் ஃபங்க்ஷன் வந்து மைக்க கொடுக்குறாங்க. Very sorry, today is a Saturday, lot of programs and Mala Pichwang is just right, no choice, I'm rushing from Kapong now. Actually, I wanted to say a few words. நிறைய parents இங்க இருக்கிறீங்க. Education is only one pillar of our life. Education is only one pillar of our life. இது வந்து mainly parents. The other most important pillar will be skills of living. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து you have to teach them how to live. படிக்கிற book only give them education, but the living skills come from the parents. Teachers in school வந்து teachers வந்து education கொடுக்குறாங்க, ஆனால் வீட்டில் தான் வந்து parents வந்து living skills சொல்லி கொடுப்பாங்க. ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்த்தது வந்து it pays off today. Today I'm 60 years old, it pays off today. காலையில் எழுந்திரிச்சா படுக்கையை தட்டி போடணும். This is compulsory. நேற்று படுக்கையை தட்டு போட்ட பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபைல்லாம் சுத்தமாக இருக்கும். All our festive வந்து வீட்டில் கண்டிப்பாக செய்யணும் பேரண்ட்ஸ். First festives must be done. For example, நவராத்திரியோ பொங்கல் நாங்களாம் வந்து I just want to share, children please hear what I'm trying to say. நாங்களாம் வந்து 6 வயசுல தேவாரம் பஜன் படித்தோம். பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து குளிச்சுட்டு சாமியாரை மின்னுக்கு 2 தேவாரம் பாடலைன்னா சாப்பாடு இல்லை. This is how we were brought up.
And I think, if I'm not mistaken, அது மெதுவா அழியுது. The generation now is slowly forgetting this. But this is very important. ஏன்னா அன்னைக்கு இந்த மாதிரி பழகின பிள்ளைங்களாம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. What I'm trying to repeat again and again, education alone doesn't bring a child to be a useful person in future. இதுதான். அப்புறம் வீட்டில் தமிழ் பேசுறது, தமிழ் பள்ளிக்கு தான் முதல் அனுப்பணும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை சில பேருக்கு பாகிஸ்தான் அனுப்புறாங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் தமிழ் பேசணும் வீட்டில். ஸோ எவ்வளோ யூ கேன் பி ஹவ் ஹைலி எடிக்கேட்டட் யூ ஆர், எந்த பொசிஷனில் உட்காந்துருந்தாலும் நம்ம கலாச்சாரம் நம்மளுக்கு தெரியணும், நம்ம மொழி நம்மளுக்கு தெரியணும், இந்த மாதிரி கல்ச்சர் நம்மளுக்கு தெரியணும். இல்லைன்னா இன்னொரு 50 வருஷத்தில் பரதநாட்டியம் will not be our culture. So இது வந்து பேரண்ட்ஸ் கையில் இருக்கு. And the last thing I would like to say, some of the parents, நான் மீட் பண்ணுற பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை, I can't send them for sports, I can't send them for பரதநாட்டியம், I can't send for other co-curriculum classes. Wrong. ஏன்னா இந்த மற்ற ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் தான் the children can excel in their studies. இதெல்லாம் வந்து you must continue. My humble request, ஏன்னா last month I was in Medan. மேடானில் பார்த்தீங்கன்னா there are a lot of Hindus, Indians நிறையா இருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு போகிறாங்க, தமிழ் பேசலை. ஏன் தமிழ் பேசலைன்னா தமிழ் பள்ளிக்கூடம் இல்லை. ஸோ நம்ம 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 இந்தியன்ஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாட்டில் எந்த சிவிலைசேஷனில் கூட தமிழங்க இருந்தாங்கன்னு what you call example would be only 2 things. ஒன்று, தமிழ் பேசணும். ரெண்டாவது, இந்த மாதிரி கலாச்சாரம் இருக்கணும். தமிழ் பேசணும்னா தமிழ் பள்ளி இருக்கணும். கலாச்சாரத்துக்கு வந்து கோயில், இந்த மாதிரி ஏக்கம், இவங்கெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இன் மேடான், பிகாஸ் தேர் இஸ் நோ தமிழ், தமிழங்க வந்து they don't speak Tamil, they speak Malay. I went there to sing பஜன் புக் வச்சிருக்காங்க, மலாயில் எழுதியிருக்கு, நல்லா பாடுறாங்க. ஆனால் கோயிலில் போனீங்கன்னா சொல்கிறேன், என்ன எப்படி பேசுகிறாங்கன்னா, tolong bawa pisang dan sirih, saya mau buat archana. This is how they talk. So we don't want that to be here. இதெல்லாம் இங்க வந்து we have to uphold our Hinduism, we have to uphold culture now. இந்த மாதிரி பரதநாட்டியம் கிளாஸஸ், தேவாரம் கிளாஸஸ், பஜன் கிளாஸஸ் எது இருக்குதோ, ப்ளீஸ் சென்ட் யுவர் சில்ட்ரன். மேக் ஷுவர் அதுங்க இதோட க்ரோ பண்ணாதான் அடுத்த தலைமுறை, the next generation will know what is பரதநாட்டியம். நேற்று நீங்களாம் பரதநாட்டியம் பார்த்த வாசி இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை அனுப்புறீங்க, இந்த பிள்ளைங்களை அனுப்புற வாசி இதுக்கு வந்து அதுங்க பிள்ளைங்களா இருக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து ஸ்பீக் தமிழ் at home, uphold our culture. அப்போதான் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல சமுதாயமா இந்த நாட்டில் வளர்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜி தியாகராஜா அவர்களே. ஹாஜாங் முனிசிபல் கவுன்சிலர் ஜங் பர்ஹோர்மன் தியாகராஜா அவர்களுக்கு ஒரு பரிசு. Thank you so much for coming, Akka, Amma, YB Tiaga, and to all our parents. The parents of the compulsory must be here, and to all the family, relatives. Dashni teacher was surprised that you were here. Kana petana. Jayshri Akka is one of the renowned dancer as well. Thank you so much for coming together. Thank you. Actually, இசை ஹெரிட்டேஜ் தொடங்குனதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சலங்க பூஜை அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஆனால் நாங்கள் நிறுத்தி அர்ப்பணம்னு பேர் வச்சுருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏன் இவ்வளோ நாள் இத்தனை வருஷத்தில் வந்து நீங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு
fancy about that அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஹூஹாவாக காட்டுற ஒரு விஷயம் இல்லை. சலங்க பூஜைன்னா வந்து சலங்கையை பூஜை பண்ணி காலில் கட்டுறது தான். ஸோ அதுக்கு ஒரு அளவுக்கு அந்த பிள்ளைங்க டிசர்வ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 12 செட் ஆஃப் அடவஸ் இருக்குது. அதில் எல்லா வேரியேஷனும் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு சின்ன கௌரவமோ ஏதாவது ஒரு டான்ஸ் ஐட்டமை கற்றுக்கிட்டு அந்த பசங்களுக்கு தே டிசர்வ் ஃபார் சலங்க பூஜை அப்படின்னு. ஸோ நம்ம சென்டரில் என்ன செய்வோம்னா நவராத்திரி அன்னைக்கு வித்யாரம்பமாக பாடத்திட்டத்தை கொடுக்கறதுக்கு போல சலங்கையை கட்டி சென்டர்லேயே பெர்ஃபார்ம் பண்ண வைப்போம். இந்த வாட்டி 7 பிள்ளைங்கனால சென்டரில் இடம் பத்தலை, அதனால நாங்கள் வந்து we brought it to stage and this is the first time we are bringing it to stage as well. பசங்க நல்லா பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பலத்தை கை தட்டுங்க. All that I did, இந்த பசங்க கூட நான் பண்ணது, கிளாஸ் கற்றுக் கொடுத்தது, ஜதி கற்றுக் கொடுத்தது, டான்ஸ் கற்றுக் கொடுத்தது, இப்படி தான் ஆடணும்னு சொல்லி கொடுத்தது. அப்புறம் நீங்கள் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணது மட்டும்தான் நான். ஆனால் அழகாக அவங்க தான் அதை டிசைன் பண்ணி அழகாக அவங்க தான் அப்சர்வ் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட், ரொம்ப பெருமை எடுத்து கொடுத்துருக்கீங்க எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இட்ஸ் ஒரு பிள்ளை ஸ்டேஜில் ஏறணும்னா அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல்ஸ் எடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு டேக் தட். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல்ஸ் பேரண்ட்ஸ் ஓடுனா தான் பிள்ளைங்களை வந்து இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லை இன்னும் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இவங்க 7 பேர்த்தோட பேரண்ட்ஸும் அவ்வளோ நம்மளுக்கு என்ன சிரிக்கிறீங்க, நான் ஜோக் அடிக்கல, உண்மையை தான் சொன்னேன். ஆக்சுவலி த்ரூ பேரண்ட்ஸ் ஓடணும் எக்ஸ்ட்ரா பிகாஸ் there are people who say இல்லைங்க டைம் பத்தல வேலை, ஐ திங்க் we cannot bring our child. அந்த எக்ஸ்ட்ரா மைல்ஸ் ஓட கஷ்டப்பட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்காம இருக்க கூட இருக்காங்க. பட் இவங்க 7 பேர்த்தோட பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நோ ஐ ஹோப் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஐ எம் ரெடி நிற்கும் போது இட் கிவ்ஸ் a lot of demand to us as a teacher. எங்களுக்கு அதிகமான டிமாண்ட், இன்னும் கூட கொடுக்கணுமே, அவங்க ரெடியாக நிற்கிறாங்களே, இன்னும் கம்மிங் எக்ஸ்ட்ரா வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு எங்களுக்கு அதிகமான ஒரு டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த டிமாண்ட் நீங்கள் கொடுக்க நீங்கள் மட்டும் வளர போகிறது, நாங்களும் சேர்ந்து வளர போகிறோம். I'm not talking about monitoring தெரியுங்களா, I'm talking about in terms of knowledge. Like you see my master is telling he is still learning. அவரே இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் இங்கே we are still learning as well. So every child டான்ஸில் வந்து எல்லாமே ஜதி எல்லாமே இருக்கும், அது வந்து செட் and after that it's upon our creativity தான். பட் ஒவ்வொரு சைல்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கு தனியாக ஒரு ஸ்கில் அண்ட் we only learn. இதுக்கு தனியாக நாங்கள் கோர்ஸ்லாம் போகிறதில்ல. ஒரு சைல்டை டீல் பண்ணும்போது நாங்களே எங்களை உயர்த்திக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பசங்க பேரண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் ஜூனியர் ஸ்குவாட் டீம், அனிதா சொன்னது போல இசை ஹெரிட்டேஜில் ஒரு குட்டி படைபலத்தை, குட்டி இல்லை கொஞ்சம் பெரிய படைபலம் தான், ஆனால் ஒரு 6 பேர் தான் வந்திருக்காங்க. எல்லாமே டீனேஜர்ஸ். we are working more on teenagers. சில்ட்ரனுக்கு எல்லாம் கிளாஸ் கற்றுக் கொடுக்குறோம், இந்த பசங்களும் நம்மள்ட்ட கிளாஸ் கற்றுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களையும் தனியாக நம்ம எடுத்து we are working on them on some project works. they sit and do கொஞ்சம் பேக் ஒர்க், பேக் ஸ்டேஜ், முன்னுக்கு ஆசிரியர்கள் இருந்து ஃப்ரண்ட் ஸ்டேஜ் on all this மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவங்களும் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ give them a round of applause. And also to their parents, because எப்போ நான் வந்து எனக்கு உதவி வேணும் பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அனுப்பி விட்டுருவாங்க. and the children will stay with us. So I think என்னை விட இசை ஹெரிட்டேஜ் is blessed to have all of you. Thank you so much children. அடுத்தது நம்மளோட பிரதாப் மாஸ்டர். பிரதாப் மாஸ்டர் வாங்க மாஸ்டர். பிரதாப் மாஸ்டர் வந்து நான் ரொம்ப ஹைலி பார்க்குற ஒரு மாஸ்டர். he comes from a Vidwan family. he also teaches in our center. மிருதங்கம் கற்றுக் கொடுக்குறாரு. அபிஷேக பிரியன் is also learning under master பிரதாப். ஸோ எப்போதுமே சென்டரில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது we always get our center teachers first. ஸோ அப்படி தான் வந்து பிரதாப் சார் ஒரு சலங்க பூஜை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமான்னு சொன்னதுக்கு நான் நினச்சேன் அவர் வந்து இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவார், வேறு ப்ரோக்ராம் இருக்குன்னு. ஏன்னா he's really good. நம்ம சலங்க பூஜைக்கு அவர் எப்படி அப்படி I don't want to bring him down. I don't want to bring his standard down அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்னு சொன்னதும் எனக்கு அபிஷேகம் கிடைக்கிறதுன்னு அறிவிச்சா
company and for me to sit beside you and நட்டுவாங்க போடுறது எனக்கு அது ஒரு பாக்கியம். Next, thank you sir, thank you so much. Master Pankasashini. இந்த பிள்ளைங்களாம் எப்படி இசை ஹெரிட்டேஜில் வளர்ந்தாங்களோ அதே மாதிரி பங்கசாஷினி வந்து டெம்பிள் ஆஃப் ஃபைனான்ஸில் வளர்ந்த ஒரு இசை கலைஞர் சொல்லலாம். ஷீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த மயில் சவுண்டை மயில் பேக் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சாஷினி. அடுத்தது தாஷினி டீச்சர், யூ சர்ப்ரைஸ்ட் அஸ் டுடே. ப்ளீஸ் கம் ஆன். தாஷினி டீச்சர் வந்து நம்ம சென்டரில் சீனியர் ஒர்க்கர் ஸ்டூடெண்ட், ஐ மீன்ஸ் ஓரளவுக்கு பேசிக்லாம் முடிச்சுட்டு வர்ணம் ஆன்வர்ட்ஸ் கீர்த்தனை இதெல்லாம் போகும்போது தாஷினி டீச்சர் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அபிஷேக பிரியன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் யூ சர்ப்ரைசஸ் டுடே. வி வர் ஸோ ஹாப்பி டு see you today. Thank you. அவங்க இன்னைக்கு வரலன்னு சொன்னாங்க. So we were thinking, I say, teacher வந்தால் நல்லா இருக்குமே. Thank you so much teacher. Thank you for coming. And every children here, இவங்க மட்டும் இல்லை, சென்டரில் இன்னும் நிறைய மியூசிக் சில்ட்ரன் இருக்காங்க. All of them have been blessed with all these teachers. எல்லாம் இவங்க எல்லாரும் சைல்ட் சங்கீதம் கற்றுக்கிட்டா அவங்க சங்கீத டீச்சர் மட்டும் இருக்கிறது இல்லை, தே எக்ஸ்போஸ் டு மிருதங்க மாஸ்டர். சாஸ்னி அப்பப்போ வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எக்ஸ்போஜர் இருக்கும். தாஷினி டீச்சர், தென் டான்ஸ் டீச்சர் அண்ட் ஆல் எல்லா எக்ஸ்போஜரும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐ ஃபீல் சைல்ட் ஹேஸ் டு பி எவ்ரிவேர். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தான் லிமிட் பண்ணக்கூடாது. எங்கே மற்ற டீச்சர்ஸை பார்த்தாலும் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு அந்த பிள்ளைங்களோட மைண்ட் செட்டை வந்து சம்திங் நம்மளை அறியாமலே ரொம்ப அப்படியே குறுகி வச்சிடுறோம். அப்புறம் அவங்க பெரிய பெரிய இடத்துக்கு போகும்போது அதே ஒரு லிமிட்டட் இதில் தான் இருப்பாங்க. தே கேனாட் கோ ஃபர்தர். இன்னைக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மென்டல் அவேர்னஸ் ஃபார் சில்ட்ரன். செகண்டரி ஸ்கூலில் நிறைய கவுன்சிலிங் நடக்குது பிள்ளைங்களுக்கு. ஏன் அவங்கனால பார்க்க போனால் ஓடுற பாம்பு குளிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வயசில் ஏன் இந்த வயசில் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க. ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு எதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்ன நடக்குதுன்னு யோசிச்சிருக்கோமா? we are always okay to point fingers. இது சரியில்லை, அதனால தான் என் பிள்ளைக்கு இது நடக்குது, இது சரியில்லை அப்படின்னு பாயிண்ட் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே what is happening at home அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? we have never done that, தெரியுங்களா? பிகாஸ் அந்த அளவுக்கு ஈகோ நிற்கிது மேலே, அதை உடைக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ப்ளீஸ் பிரேக் தட், சரிங்களா? இல்லாட்டி காலம் முழுக்க நம்ம பிள்ளைங்க வளரும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம ரொம்ப அதிகமாக கஷ்டப்படும். ஸோ அந்த கஷ்டத்தை நம்ம இப்போ கொடுக்க வேண்டாம். ஸோ புட் them into music, dance, sports, chess, let them grow. அவங்கள்ட்ட கேளுங்க அவங்களுக்கு என்ன வேணும், என்ன புதுசாக பார்க்குறாங்க. நம்மளோட அறிவு நம்மளோட விஷயத்தை வச்சு அவங்கள ரொம்ப குறைச்சி எடை போட்டு அவங்கள ரொம்ப குறைவாக வச்சுக்க வேண்டாம். அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும், அவங்க நிறைய பெருசாக வரட்டும். அவங்க மூலிமா கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு நிறையா இருக்கு. ஸோ லெட்ஸ் பி ஓப்பன் ஃபார் லேர்னிங். லெட்ஸ் பிரேக் த ஈகோ அண்ட் கெட் த பெஸ்ட் ஃபார் தட். ஸோ அனிதா, thank you so much for the wonderful தமிழ் ஸ்பீச். எஸ், அவங்க முத பண்ணுறாங்க தமிழ்லையோ அப்படின்னாங்க. Thank you so much. And Dhanasri sister, our secretary for support as well. Thank you. Sue, thank you so much. இவங்கெல்லாம் வந்து anytime program நடக்குது, please come அப்படின்னா they are always there. Kashmina's mother is going to take over one of the project in our center for the teenagers. We are going to help them to do report writing. அது ஒரு ப்ராஜெக்ட். இட்ஸ் apart from டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் தவிர இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஃபார் சில்ட்ரன், இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் கூட we are running. பட் அதெல்லாம் இந்த மாதிரி ஜூனியர் ஸ்குவாட் ப்ரோக்ராம்க்கு வந்து we are doing all these things so that they grow. ஒரு விஷயமா அவங்க கற்றுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு. ஸோ இத்துடன் thank you so much to everyone. சாப்பாடு இன்னும் இருக்கு, சாப்பாடு இன்னும் இருக்குது, காஃபி இன்னும் இருக்குது. நல்லா மலைக்கு காஃபி டீ குடித்தா ரொம்ப ருசியாக இருக்கும். குடிச்சிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க.